Good morning students, I am MRK. We are going to see plus 1 mathematics chapter 7 matrices and determinants exercise 7.1 11th sum. Okay, good. Question number 11. What is given? F of x prove பண்ண சொல்லிருக்கு. F of x so that அப்படின்ட்டு F of y equal to F of x plus y அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகேங்களா, குட். F of x கொடுத்துருக்கு given, ஷோ தட்னு கொடுத்துருக்கு. F of x வந்து given கொடுத்துருக்கு ஒரு மேட்ரிக்ஸ். cos x minus sin x 0 sin x cos x 0 0 0 1. இப்போ f of y சேர்த்து மல்டிப்ளை பண்ணணும். f of x இன்ட்டு ஃபங்க்ஷன் ஆஃப் y அப்படின்னு அர்த்தம். அப்போ எக்ஸுக்கு பதிலாக ஒய்ன்னு ரீப்ளேஸ் பண்ணு. முதல்ல f of x எழுதிட்டு இந்த மேட்ரிக்ஸை cos x minus sin x 0 sin x cos x 0 0 0 1. நெக்ஸ்ட் f of yன்னு கொடுத்துருக்குல்ல, அதனால் எக்ஸுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணிடு ஒய்யை. cos y minus sin y 0 sin y cos y 0 0 0 1 அப்படின்னு அர்த்தம். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறேன், பார்த்து பொறுமையாக. ஃபஸ்ட்டு காலம் cos x cos y minus sin x sin y sin x sin y. ஓகே, ஜீரோ ஆயிரும், ப்ளஸ் ஜீரோ வேணால் போட்டுக்க. ரைட், இல்லை தேவையில்லை, விட்டுரு. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் மைனஸ் sin y cos x மைனஸ் sin x cos y ப்ளஸ் ஜீரோ. நெக்ஸ்ட் என்ன ஆயிரும்? 0 ப்ளஸ் 0 ப்ளஸ் 0ன்னு ஆயிரும். ரைட், நெக்ஸ்ட்டு இந்த செகண்ட் ரோ எடுத்து பண்ணுறேன். sin x sin y sin x cos y ப்ளஸ் cos x sin y ப்ளஸ் 0. அடுத்து இது மைனஸ் sin y sin x ப்ளஸ்ஸு cos x cos y. அடுத்து 0. இது என்ன ஆயிரும்? 0 0 1 0 0 1 வருது இல்லை, 0 தான். ரைட், நெக்ஸ்ட்டு 0 0 0 0 0 0 0 0 1. ரைட், இப்போ இந்த இதுக்கு ஃபார்முலா தெரியும்டா தம்பி. ஜீரோலாம் விட்டுடலாம். இதில் வந்து மைனஸ் வெளியே எடுத்துடலாம். இதில் மைனஸ் வெளியே எடுத்தோம்னா சரிங்களா. அதாவது இது ட்ரிகனாமெட்ரி ஃபார்முலா. காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பினா காஸ் ஏ ப்ளஸ் பி அப்படின்னு அர்த்தம். இது ட்ரிகனாமெட்ரி ஃபார்முலா. அதே மாதிரி சைன் ஏ காஸ் பி காஸ் ஏ சைன் பினா சைன் ஏ ப்ளஸ் பி அப்படின்னு ஃபார்முலா. அதே மாதிரி இது மைனஸ் வெளியே எடுத்துட்டோம்னா இது சைன் ஏ காஸ் பி காஸ் ஏ சைன் பின்னு மாறிடும். அப்போ சைன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு அர்த்தம். இந்த மைனஸோட இந்த ப்ராக்கெட்டோட தேவையில்லை, சரியா. மைனஸ் வந்து இதுக்குள்ளது. ரைட், நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இது இங்கிட்டு போட்டோம்னா காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பினா காஸ் ஏ ப்ளஸ் பி, சரியா. அடுத்து என்ன ஆயிரும்? 0 ஆயிரும், இதுவும் 0 ஆயிரும், இதுவும் 0 ஆயிரும், இதுவும் 0 ஆயிரும், இது 1ன்னு ஆயிரும். அப்போ இங்கே எக்ஸுன்னு இருந்தால் இங்கே காஸ் எக்ஸுன்னு இருக்குது. நம்ம ஒய்ன்னு ரீப்ளேஸ் பண்ணையில் ஒய் ரீப்ளேஸ் பண்ணோம். இங்கே என்ன இருக்குது பாரு? எக்ஸ் ப்ளஸ் ஒய். அப்போ இது எழுதையில் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு எழுதணும். இதுதான் இதுக்குடைய ஆன்சர், ப்ரூஃப். ஓகேங்களா சொல்கிறது? மறந்துடக்கூடாது. குட்.
நெக்ஸ்ட்டு வந்து 12th சம் பார்ப்போம். என்ன கொடுத்துருக்கு அப்படின்ட்டு. 12th சம் 12வது சம். வாட் இஸ் கிவன்? A is a square matrix கொடுத்துருக்கு. A is a square matrix கொடுத்துருக்கு such that A square equal to A. Find the value of 7A minus I plus A whole cube அப்படின்னு கொடுத்துருக்கு. ரைட்டு, அப்போ நான் எடுத்துக்கிறேன் கிவனை. என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா 7A minus I plus A whole cube. ஓகேங்களா? ரைட், அப்போ இதை 7A minus A plus B whole cube, A cube plus 3A square B plus 3AB square plus B cube எடுத்துட்டேன். ஓகேயா? ரைட், ஈக்குவல் டு 7A மைனஸ் ஐ எத்தனை டைம்ஸ் போட்டாலும் என்ன தான்? ஐ தான். ஐயோட எதை மல்டிபிள் வருமோ அது அப்படியே வரும். 3A ஐ இன்ட்டு, அதாவது ஏஐ ஈக்குவல் டு ஐஏ ஈக்குவல் டு ஏ தான். சரியா? ஐயோட ஐடென்டி மேட்ரிக்ஸ் எதை மல்டிபிள் வரும்னா அதுதான். ப்ளஸ் அதே மாதிரி இதுவும் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன சொல்லிட்டாங்க? கொஸ்டினில் கொடுத்துருக்கான். கிவன் கொஸ்டினில் கொடுத்துருக்கு. என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்துருக்கு. இதை எடுத்துக்க, கொஸ்டினில் எழுதிக்க. இது வந்து நான் வந்து ஃபார்முலா மாதிரி உனக்கு எழுதியிருக்கேன். ஐயோட இதை மட்டும் அது வரும்னு. அப்போ இது ஏ இன்ட்டு 3I இப்படி வரும்ல, 3I ஏன்னு வந்துடும். அப்போ இது என்ன வந்துடும்? 3A. அப்போ ஏ க்யூப் வந்து இப்படி பிரிக்கலாம். ஏ க்யூப்பை வந்து இது 3A. ஏ க்யூப் எப்படின்னா ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஏ. அப்போ மறுபடியும் என்ன வந்துடும்? ஏ இன்ட்டு ஏன்னு தான் வரும். அப்போ மறுபடியும் என்ன தான்? ஏ ஸ்கொயர் தான். அப்போ என்ன வந்துடும்? ஏன்னு வரும். புரியுதா சொல்கிறது? பார்த்து நிதானமாக. அதுக்கு ஏ தான் வரும் ஆன்சரு. ப்ரீஃபாக செய்யாமல் அவனுக்கு இதுக்குள்ளேயே செஞ்சுட்டேன் எல்லாத்தையுமே. குட். சைடில் செஞ்சு காமிச்சிருக்கேன் எல்லாமே. இது ஃபுல்லாக நோட்டில் எழுதிக்கிறணும். இதில் புக்கு ஆன்சர்லேயே கொண்டு வரணும். இது மட்டும்தான் ஃபார்முலா மாதிரி உனக்கு சொல்லியிருக்கேன். ரைட், 7A மைனஸ் ஐ ப்ளஸ் 3A ப்ளஸ் 6A ப்ளஸ் 7Aன்னு வருது மொத்தம். அப்போ உள்ள மைனஸை மல்டிப்ளை பண்ணி விட்டோம்னா ஐ மைனஸ் 7Aன்னு வருது. சரியா சொல்கிறது? அப்போ 7Aவும் 7A அடிச்சிட்டோம்னா மைனஸ் என்ன வருது? ஐ அப்படின்னு ஆன்சர் வருது. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா. புரியுதா அப்படின்னு பார்த்துக்கோ. குட். 13th சம் பார்ப்போம். இது 10th ஸ்டாண்டர்டில் உள்ள சம் தான். நீனே செஞ்சிருவ. சரிங்களா சொல்கிறது? வெரிஃபை தட்னு கொடுத்துட்டு ஏ இன்ட்டு வெரிஃபை பண்ண சொல்லியிருக்கு. பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஏபி ப்ளஸ் ஏசி. இது வெரிஃபை பண்ண சொல்லியிருக்கு. கிவன் என்னென்ன கொடுத்துருக்கு? ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கோம். 2 0 minus 3 1 4 5 1 4 5 B என்ற மேட்ரிக்ஸ் 3 1 minus 1 0 4 2. நெக்ஸ்ட் C என்ற மேட்ரிக்ஸ் 4 7 2 1 1 minus 1. சரியா? இப்போ ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சின்னு இருக்குது. முதல்ல பி ப்ளஸ் சி கண்டுபிடிச்சிக்கிடுவோம். பி ப்ளஸ் சி, பி எழுதிரு, ப்ளஸ்ஸு சி எழுதிக்கோ. பின்றது 3 1 minus 1 0 4 2. சி வந்து 4 7 2 1 1 minus 1. ஓகே, மல்டிப்ளை பண்ணுது, சாரி ஆட் பண்ணுறோம். 4 3 7 7 1 8 மைனஸ் 1 ப்ளஸ் 1 1 4 1 5 ப்ளஸ் 1. அவ்வளோதான். இதோட ஏயை மல்டிப்ளை பண்ணுறோம். இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரிசல்ட்டு. ஏ வந்து 2 0 minus 3 1 4 5. ஓகேயா? அதோடு இதை மல்டிப்ளை பண்ணுறோம். 7 8 1 1 5 1 மல்டிப்ளை பண்ணோம்னா 7 2s are 14 ப்ளஸ் 0
minus 15. அடுத்து 8 2s are 16 plus 0 minus 3. அடுத்து 1 7 is 7, 1 4 is 4, 5 5s are 25. அடுத்து 1 8s are 8, 1 4s are 4, 1 5 is 5. அப்போ மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணோம்னா -1 13 சரியானு பார்த்துக்க. அடுத்து என்ன வருது 29 30 36 36 9 5 8 17. ஓகே, இதான் வச்சு நேம்டு 1. நெக்ஸ்ட்டு இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு. நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு வரையில் ஃபஸ்ட்டு ஏபி கண்டுபிடிப்போம். a into b, a into b. சரியா, முதல்ல a எழுதிரு. 2 0 minus 3 1 4 5. b வந்து என்ன 3 1 minus 1 0 4 2. 3 2s are 6 plus 0 minus 4 3s are 12. 1 2 is 2 0 3 2s are 6. 1 3 is 3, 1 4 is 4, 5 4s are 20, 1 1s are 1, 0 plus 10 minus 6 minus 4 23 19 11. SC. Four 2s are 8 plus 0 minus 3. 7 2s are 14 plus 0 plus 3. 1 4 is 4, 4 2s are 8, 1 5 is 5. 1 7 is 7, 1 4 is 4, 1 5 is 5. 5 11 17 6. 5 போச்சுன்னா 2 6. 2 AB plus AC. ஏபியும் ஏசியும் எழுதிட்டு அப்படியே ஆட் பண்ணலாம். சரி, அப்படியே ஆட் பண்ணிடுவோம். -6 -1 -4 -4 11 -4 11 வருதா? இது என்னது 14, சாரி, இது வந்து 14 3 ப்ளஸ் 3 இல்லை. 1 7 is 7 2s are 14, 0 minus 3 plus 3 ஆயிரும். அப்போ 17 வரும். 17. அப்போ 17ல் 4 போச்சுன்னா 13. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன வரணும் 36. கரெக்டு. நெக்ஸ்ட்டு 17. ஓகே, குட். இப்போ இது 3ன்னு வச்சுக்கோ. ஃப்ரம் 1 and 3. From 1 and 3. LHS equal to RHS அப்படின்னு அர்த்தம். இந்த ஆன்சரும் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு பார்த்துக்கோ. குட். 14th question. 14th question. What is given? Find matrix A அப்படின்னு கொடுத்து சாட்டிஸ்ஃபை கொடுத்துருக்கு. ஏன்னு கிவன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா பார்த்துக்கோ. இதெல்லாம் கேட்பாங்கடா தம்பி, இம்பார்ட்டன்ட் சம். ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கேட்டிருக்கு, அது பக்கத்தில் மல்டிப்ளையில் கொடுத்துருக்கு ஒரு மேட்ரிக்ஸ் 1 2 3 4 5 6. அதே மாதிரி ஈக்குவல் டு -7 -8 -9 2 4 6ன்னு அர்த்தம். இதில் உனக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கணும். இது என்ன ஆர்டர் மேட்ரிக்ஸ்? இது 2 x 3, ரைட்டு. இது என்ன
2x3. அப்போ இந்த ஏன்ற மேட்ரிக்ஸ் ஆர்டர் என்ன இருந்தால், ஏக்குள்ள ஆர்டர் வந்து என்னதான் இருந்துச்சுன்னா இந்த ஆன்சர் கிடச்சிருக்கும். அப்போ ஏன்ற மேட்ரிக்ஸ்க்கு ஆர்டர் எதாக இருக்குது பெருசாக எழுதிட்டேன். என்ன கிடைக்கும் இந்த இடத்துல எழுதணும். இந்த இடத்துல எழுதணும்னா இது ரெண்டும் ஒன்றா இருந்தால் தான் மல்டிப்ளை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்போ இங்கே 2 வந்துடும். கிராஸ் சரியாக சொல்கிறது, இது ரெண்டும் ஒன்றா இருந்தால் தான் பாசிபிள். இந்த இதில் லாஸ்ட்டும் இதில் ஃபஸ்ட்டும் ஓகே, அப்போ தான் மல்டிப்ளை பண்ண முடியும். ரைட்டு, மிச்சம் என்ன இருக்குது, இங்கே 3 இருக்குது. இந்த 3 தான் இந்த 3. அப்போ முன்னாடி இங்கே என்ன வந்திருக்கும், 2. அந்த 2 தான் இந்த 2. அப்போ நம்மளுக்கு தேவை 2x2 மேட்ரிக்ஸ், ரிக்வயர்ட் மேட்ரிக்ஸ். ஏன்றது 2x2 மேட்ரிக்ஸ். ஏ பி சி டி எப்படி கண்டுபிடிச்சேன்னு தெரியுதா? இது ரெண்டும் ஒன்றா இருந்தால் தான் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். அதனால் 2 போட்டேன். இந்த 2 பார்த்து இந்த 2 போட்டேன். நெக்ஸ்ட் ஆன்சரில் பாரு, இந்த 3 இருக்குது, முன்னாடி என்ன இருக்குது 2, அந்த முன்னாடி இங்கே இருக்குல்ல இந்த 2, அவ்வளோதான். இதுக்கு போட்டுறோம் நம்ம. சரியாக சொல்கிறது. அப்போ இது ரெண்டு இப்போ நீ வந்து 10th படித்த மாதிரி பாரு, இது ரெண்டும் ஒன்றா இருக்குது, சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். ஓகே, மல்டிப்ளை பண்ணலாம். பேலன்ஸ் ஆர்டர் என்ன கிடைக்கும், 2ம் 3 இந்த கிடைக்குதுல, அவ்வளோதான். அப்போ பக்கத்தில் அப்படி எழுதிரு, 1 2 3 4 5 6. மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஞாபகம் இருக்குல்ல, 10th உள்ளது, அந்த இதை வச்சு ஃபார்மேட்டை வச்சு தான் அந்த ஆர்டர் எடுத்திருக்கேன். ஞாபகம் இருக்கான்னு பார்த்துக்கோ. அதாவது 2x3 இருந்து 3x2 இருந்தால் ஒரு மேட்ரிக்ஸ் இருந்துச்சுன்னா இது ரெண்டும் ஒன்றா இருந்தால் தான் பாசிபிள். அப்போ ஆன்சர் என்ன வரும்னா 2x2ல் மேட்ரிக்ஸ் வரும். 2x2ல் இதை தான் இங்கே சொல்லியிருக்கேன், அது மாதிரி ஃபைன் பண்ணியிருக்கேன் இதை. சரியா சொல்கிறது, இதை பேசிக்காக வச்சுன்னா இங்கே கண்டுபிடிச்சிடலாம். சரியா? அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்குன்னா 2x3 கொடுத்துருக்கு. இங்கே ஒரு மேட்ரிக்ஸ் என்ன இருக்குது, 2x3 இருக்குது. இங்கே முன்னாடி என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்த நல்லா யோசிச்சு பாரு. இங்கே உள்ளது இங்கே இருந்தால் தானே இது ஈக்குவல் தான் சொன்னோம்ல, 3ன்னு எடுத்தால் எக்ஸாம்பிள். அப்போ இங்கே என்ன வந்துடும், 2 வந்துடும். அப்போ தான் இது பாசிபிள். சரி ரைட்டு, இந்த 2 இங்கே இந்த ரெண்டையும் தானே எழுதணும். அப்போ இங்கே உள்ளதையும் இதையும் தானே இங்கே எழுதணும். இந்த 3 இங்கே இருக்குது, முன்னாடி என்ன இருக்குது 2. அப்போ இதுதான் 2x2. இதை தான் இங்கே சொன்னேன். புரியுதான் பார்த்துக்கோ. ஏன்னா அதை புரிஞ்சாதான் நீ செய்ய முடியும். கவனமாக கன்சல்ட் பண்ணு. தெரிலனா டீச்சர்கிட்டே கேளு. சின்ன சின்ன மேட்ரு தான் இதெல்லாம், 10th உள்ளதான். அதான் ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. சரி, ரெண்டை மல்டிப்ளை பண்ணி ஈக்குவல் பண்ணி ஏபிசிடி கண்டிப்போம். ஏ ப்ளஸ் 4b 2a ப்ளஸ் 5b 3a ப்ளஸ் 6b. அடுத்து c ப்ளஸ் 4d. அடுத்து 2c ப்ளஸ் 5d. அடுத்து 3c ப்ளஸ் 6d. -7 -8 -9 2 4 6. ரைட், இப்போ நம்ம வந்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி கண்டுபிடிக்கணும். a ப்ளஸ் 4b ஈக்குவல் டு -7 ஒன்றுன்னு வச்சுக்கோ. 2a ப்ளஸ் 5b ஈக்குவல் டு -8 செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோ. 3a ப்ளஸ் 6b ஈக்குவல் டு -9. இப்போ என்ன செய்யலான்னு யோசிக்கணும். c ப்ளஸ் 4d ஈக்குவல் டு 2. இது தேர்டு. ஃபோர்த்து 2c ப்ளஸ் 5d ஈக்குவல் டு 4. ஃபிஃப்த் ஈக்குவேஷன் 3c ப்ளஸ் 6d ஈக்குவல் டு 6. சிக்ஸ்த் ஈக்குவேஷன். இதிலிருந்து நம்ம சரி பண்ணணும். ஒன்று எது ரெண்டை எடுத்து சால்வ் பண்ணலாம் அப்படின்ட்டு யோசி. ஈஸியாக சிம்பிளஸ்ட்டாக செய்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன செய்யலாம் அப்படின்ட்டு பாரு. இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இதை க்ளோஸ் பண்ண 1 2 எடுத்துக்கிறோமா? சரி, 1 2 எடுத்துக்கிறோம். 1 and 2. 1வது ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 2a ப்ளஸ் 8b 7 2s are 14 நேம்டு 7. இதை கீழே எழுது. 2a ப்ளஸ் 5b ஈக்குவல் டு -8. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். சைன் சேஞ்ச் பண்ணு. சைன் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா சப்ராக்ட் பண்ணுறோம்னு அர்த்தம். ஓகேங்களா? அடிச்சிடலாம். 3b ஈக்குவல் டு -6. அப்போ b ஈக்குவல் டு -2. b ஈக்குவல் டு
-2 அப்படின்னு வருது. ஓகே ரைட். இப்போ b ஈக்குவல் டு -2ன்னு சொல்லி ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போடுவோம். if b is equal to -2, then substituting in first equation. அப்போ a plus 4b equal to -7. சரியா? அப்போ a plus 4 2s are 8 minus 4 into -2 is equal to -7. a minus 8 is equal to -7. a is equal to -8 -7 plus 8 equal to 1. அப்போ ஏக்கு ஆன்சர் என்னது? 1 வருது. ஏபி ஆன்சரு கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு அங்கனே செய்வோம். பார்த்து பொறுமையா. எது ரெண்டு எடுத்துக்கிடுவோம்? ஈஸியாக எடுத்துக்கிடுவோம். 5 6 எடுத்துக்கிறோம். 5 and 6 எடுத்துக்கிட்டோம்னா 4 and 5 எடுத்துக்கிறோமா? 4 and 5 எடுத்துக்கிறோம். அதான் பெட்டர், ஈஸியாக இருக்கும். 4 and 5. இப்போ ஃபோர்த் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோ. 2c plus 8d equal to 4. இது 8th ஈக்குவேஷன். 5th ஈக்குவேஷனை கீழே எழுது. 2c plus 5d equal to 4. 5th ஈக்குவேஷன். சைன் மஸ்ட்டாக சேஞ்ச் பண்ணணும். அடிக்க முடியும். அப்போ தான் அடிச்சிட்டேன் அப்படின்னா சப்ராக்ட் பண்ணுறன்னு அர்த்தம். 8 minus 5. ஓகே குட். அப்போ 3d ஈக்குவல் டு என்ன ஆயிடுச்சு பாரு? 0. அப்போ d ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்குது. ஓகேங்களா? ரைட். அப்போ இஃப் d ஈக்குவல் டு 0ன்னு போட்டால் தென் ஃபோர்த் ஈக்குவேஷன் வச்சுக்கோ. c plus 4d ஈக்குவல் டு 2. அப்போ c plus 0 is equal to 2. இப்போ c is equal to 2ன்னு கிடைக்கிது. அப்போ ரிக்வயர்டு மேட்ரிக்ஸ் வந்து இதுதான் ஆன்சர். இந்த ஆன்சர் இதுதான். a ஈக்குவல் டு ஏபிசிடி தானே. ஏக்கு என்ன 1, பிக்கு என்ன -2, சிக்கு என்ன 2, 0 விச் இஸ் ரிக்வயர்ட் மேட்ரிக்ஸ். புரியுதா அப்படின்ட்டு பார்த்துக்க. ஓகே குட். 14th சம். தேங்க்யூ தம்பி. 15th சம்லாம் வந்துடா. 15th சம்லாம் வந்து 10th ஸ்டாண்டர்டில் உள்ளதான். ஏ டிரான்ஸ்போஸ் கொடுத்துருக்கு. கிவன் என்னென்ன கொடுத்துருக்குன்னு பாரு. ஏ டிரான்ஸ்போஸ் கொடுத்துருக்கு 4 5 -1 0 2 3. ஓகே. பி கொடுத்துருக்கு 2 -1 1 7 5 -2. ஓகேங்களா? குட். கொஸ்டின் என்ன கேட்டிருக்குன்னு பார்த்துக்க. 1வது கொஸ்டின் a + b. இப்போ இதில் இது ஏ கண்டுபிடிக்கணும்னா ஏ டிரான்ஸ்போஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ் எடுத்தோம்னா அது ஏன்னு அர்த்தம்டா. அது என்ன அர்த்தம்? ஏன்னு அர்த்தம். அப்போ அகைன் இதை டிரான்ஸ்போஸ் பண்ணி இங்கே கொண்டு வா. அப்படி அதுதான் ஏன்னு அர்த்தம். ஏ ஈக்குவல் டு அகைன் டிரான்ஸ்போஸ் பண்ணுறேன். 4 5 -1 0 2 3. இதுதான் ஏ. ரைட். நம்மளுக்கு தேவையான கிடச்சிருச்சு. இப்போ a + b கண்டுபிடிச்சிட்டு டிரான்ஸ்போஸ் பண்ணிக்கிறோம். a + b அப்படியே ஆட் பண்ணுறேன். ஏ இந்த இருக்குது. இது ரெண்டு தான் பார்க்கணும். பி இந்த இருக்குது. ரெண்டு ஆட் பண்ணோம்னா 6 -2 3 12 5 1. இதை ஹோல் டிரான்ஸ்போஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்படியே மைண்டில் வச்சு பண்ணிட்டேன். 10th உள்ள கணக்கு தானே, அப்படியே மைண்டில் பண்ணு. 6 -2 3 ரூபாய் காலத்தை சேஞ்ச் பண்ணுறேன். 12 5 1. இதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்குள்ள ஆன்சர். சரியான்னு பாரு. ஓகேங்களா? சரி. செகண்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பாரு. இல்லையே, அங்கிட்ட என்னமோ கொடுத்துருக்கு. ஈக்குவல் டு இதை 1ன்னு வச்சுக்கோ. 1ன்னு வச்சுட்டு அங்கிட்ட ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்கான்? ஏ டிரான்ஸ்போஸ் பி டிரான்ஸ்போஸ் ப்ளஸ் பண்ண சொல்லியிருக்கான். இங்கனே கொண்டு வந்துடுவா. ஏ டிரான்ஸ்போஸ்
ப்ளஸ் பி டிரான்ஸ்போஸ் ரெண்டும் ஆட் பண்ண சொல்லியிருக்கு. அப்போ பி எங்கனக்குள்ள டிரான்ஸ்போஸ் பண்ணுறேன் உனக்கு தேவையான இடத்துல. therefore 2 minus 1 1 7 5 minus 2. ஓகேயா? ரைட். இப்போ ஏ டிரான்ஸ்போஸ் எங்கே இருக்குது? இந்த இருக்குது. இதையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். பொறுமையாக அப்படியே கையை கண்ணில் பாரு. இங்கே என்ன இருக்குது? 4. இங்கே என்ன இருக்குது? 2 6 5 இருக்குது, 7 இருக்குது, 12. அடுத்து -1 இருக்குது, -1 இருக்குது, -2. இங்கே 0 இருக்குது, அங்கே 5 இருக்குது, 5 2 இருக்குது, 1 இருக்குது, 3 இருக்குது, -2 இருக்குது, 1. ரெண்டாவது ஈக்குவேஷன் சரியான்னு பார்த்துக்கோ. ஓகே, குட், கரெக்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் போட்டாலும் அதுதான் வரும். பி டிரான்ஸ்போஸ் ப்ளஸ் ஏ டிரான்ஸ்போஸ் போட்டாலும் இதே ஆன்சர் தான் வரும். 6 12 -2 5 3 1. இது தேர்ட் ஈக்குவேஷன். சரியா சொல்கிறது? இது தேர்ட் ஈக்குவேஷன். அப்போ 1 and 2 and 3ன்னு இதாகிடுச்சு, ஈக்குவல் ஆயிடுச்சு. அவங்க என்ன கேட்டிருக்கான் ஃபஸ்ட்டில்? ஏ ப்ளஸ் பி ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் ப்ளஸ் பி டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போஸ் ப்ளஸ் ஏ டிரான்ஸ்போஸ் கேட்டிருக்கு. அப்போ ஃப்ரம் 1 and 2 and 3லேருந்து இங்கே எழுதிடுறேன். ஃப்ரம் 1 2 3லேருந்து ஃபஸ்ட்டு ப்ரூஃப் இதாயிரும். 1 ஈக்குவல் டு 2 ஈக்குவல் டு 3 அப்படின்னு அர்த்தம். மறந்துடாத. இல்லை இந்த இதை எடுத்து எழுதிருங்க. சரியா சொல்கிறது? ரைட். இப்போ செகண்ட் ஒன் என்ன சொல்லியிருக்கு அப்படின்ட்டு பாரு. ஏ மைனஸ் பி ஹோல் டிரான்ஸ்போஸ். ஏ மைனஸ் பி ஹோல் டிரான்ஸ்போஸ்னால் ஏ மைனஸ் பி கண்டுபிடிச்சிக்கிருவோம். அப்போ ஏ எங்கே இருக்குன்னு பாரு, பி எங்கே இருக்குன்னு பாரு. ஏ இந்த இருக்குது, இதுதான் ஏ, இதுதான் ஏ, இதுதான் பி. ஏ மைனஸ் பி. 4ல் -2 போச்சுன்னா 2. இங்கே -1, இது +1 ஆயிரும், 0 ஆயிரும். இது 2, இது -1 ஆயிரும், 1 ஆயிரும். 5 -7னா -2, 0 -5னா -5, 3 +2னா 5. இதை வந்து ஹோல் டிரான்ஸ்போஸ் போடுறோம் அப்படின்னா 2 0 1 -2 -5 5. ஓகேங்களா சொல்கிறது? இதுதான் இந்த சைடுக்குள்ளே செகண்ட் ரோமன் லெட்டருக்குள்ள 1 அப்படி போட்டுக்க, மறந்துடாத. சரி, இப்போ வந்து ஏ டிரான்ஸ்போஸ் மைனஸ் பி டிரான்ஸ்போஸ், ஏ டிரான்ஸ்போஸ் மைனஸ் பி டிரான்ஸ்போஸ். அடுத்து அது ரெண்டு எங்கே இருக்குன்னு பாரு. இந்த பாயிண்ட் வச்சல, இதுவும் தான். அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் 4 -2 2, 5 -7 -2, -1 +1 0, 0 -5 -5, 2 -1 1. புரியுதில்ல? மைனஸ் உள்ளே கொண்டு போகிற மாதிரி மல்டிப்ளை பண்ணுறேன். 3 மைனஸ் இது என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிரும், 2 ஆயிரும். அப்போ 5. அப்போ இது செகண்ட் ஈக்குவேஷன். ஆன்சரை பார்த்துக்கோ. ஓகே, குட். ஃப்ரம் 1 and 2 ஒரே கொஸ்டின் இது. ஏ மைனஸ் பி ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் மைனஸ் பி டிரான்ஸ்போஸ் முடிஞ்சு செகண்ட் ஒன். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட்டு பி டிரான்ஸ்போஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ் வந்து பி. தேர்டு வந்து பி டிரான்ஸ்போஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு பி. சரி, இந்த இருக்குது பி டிரான்ஸ்போஸு, இதுதான் பி டிரான்ஸ்போஸு. இது அப்படியே இங்கே மறுபடியும் பி டிரான்ஸ்போஸை எடுத்து மறுபடியும் டிரான்ஸ்போஸ் பண்ணுறேன். இதை மறுபடியும் டிரான்ஸ்போஸ் பண்ணோம்னா 2 7 -1 5 1 -2. இது எது மாதிரி இருக்குன்னு பாரு. பி மாதிரி இருக்கான்னு பாரு. இருக்குல்ல? அப்புறம் என்ன? பி. அப்போ பி டிரான்ஸ்போஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ் எடுத்தால் என்ன வந்துடும்? பி வந்துடும். ஓகேங்களா? இது தேர்ட் ரோமன் லெட்டர். தேங்க்யூ.
ஸ்டூடெண்ட்ஸ் 16th கொஸ்டின்டா. ஒரு தியரிட்டிக்கலாக இருக்குது பார்த்துக்கா. இஃப் கேபிட்டல் ஏ இஸ் ஏ 3x4 மேட்ரிக்ஸ் அண்டு பி இஸ் ஏ மேட்ரிக்ஸ் such that A transpose B and B A transpose are defined, what is the order of the matrix B? அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா ஏன்ற மேட்ரிக்ஸ் ஆர்டர் கொடுத்துருக்கு. சரியா? ஆர்டர் ஆஃப் ஏஎஸ்ன்னு கொடுத்துருக்கு. ஆர்டர் ஆஃப் ஏ இஸ் 3x4 மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? அப்போ இது ஆர்டர் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் மாற்றினோம்னா ரோ பை காலம் சேஞ்ச் ஆயிரும். அப்போ ஆர்டர் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் நீ மாற்றினீங்கன்னா 4x3ன்னு வந்துடும். குட். அப்போ அவன் என்ன சொல்கிறான், ஏ டிரான்ஸ்போஸ் பி ஈக்குவல் டு அண்டு பி ஆர் டிஃபைன்டுன்னு சொல்கிறான். எது? ஏ டிரான்ஸ்போஸ் பியும் இஸ் டிஃபைன்டுன்னு சொல்கிறான், வரையறுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறான். அது என்ன அர்த்தத்தில் சொல்கிறான் அப்படின்னா ஏ டிரான்ஸ்போஸையும் பிஏ மல்டிப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ முடியுதா சொல்கிறது? அப்போ அந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு அர்த்தம். சரியா சொல்கிறது? அந்த கண்டிஷன் என்ன செய்யும்? சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதாவது ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்றதுக்கு ஒரு ஆர்டர் எழுதியிருப்போம், பின்ற மேட்ரிக்ஸ்க்கு ஒரு ஆர்டர் எழுதியிருப்போமா? அப்போ இதுவும் ஈக்குவலாக இருந்தால் தான் என்ன ஆகும்? பாசிபிள் ஆகும். என்ன பாசிபிள் ஆகும்? மல்டிப்ளிகேஷன் பாசிபிள் ஆகும், டிஃபைன் ஆகும். அப்போ இங்கே ஏ டிரான்ஸ்போஸ் தான் ஏற்கனவே தெரியுமில்ல நம்மளுக்கு. இந்த இருக்குது 4, இந்த இருக்குது என்னது 3. அப்போ இங்கே மஸ்ட்டு என்ன வந்தாகணும்? 3 வந்தாகணும். ரைட். அப்போ இங்கே ஏதாவது ஒன்று வரணும். இந்த இடத்துல என்னது? இந்த இடத்துல என்ன வரும்னு கண்டுபிடிக்கணும். அப்போ அதுக்கு ஒன்று கொடுத்துருக்கான். அவன் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா பி இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் டிஃபைன்டுன்னு சொல்லியிருக்கான். புரியுதா சொல்கிறது? எப்படி கண்டுபிடிக்கிறேன் பாரு. அங்கேயே ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன், அடுத்து இங்கே ஒன்று வர்றேன். பி அதுக்கு ஒரு மேட்ரிக்ஸு ஆர்டரு, ஏ டிரான்ஸ்போஸ்க்கு ஒரு ஆர்டரு. ஏ டிரான்ஸ்போஸ்க்கு ஆர்டர் வந்து 4x3 உனக்கு தெரியும். இந்த நம்பரும் ஒன்றா இருந்தால் தானே, அதனால் இதில் உள்ள காலமும் இதில் உள்ள ரோவும் அப்படி சொல்கிறேன். அப்போ இங்கே 4 இருந்தால் இங்கே என்ன இருக்கணும்? 4 இருக்கணும். அப்போ இங்கே பி தெரியாது. அப்போ இங்கே பி கண்டுபிடிச்சிட்டோமே. என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? 3. அப்போ இங்கே என்ன வந்துடும்? 4 முடிஞ்சிச்சு. அப்போ ஆர்டர் ஆஃப் என்னது? பிஎஸ் எப்படி டேலி பண்ணிட்டேன் பார்த்தியா? ஆர்டர் ஆஃப் பிஎஸ் என்னது? 3x4 அப்படின்ற மேட்ரிக்ஸ். புரியுதா சொல்கிறது? நீட்டாக முடிக்கணும் கணக்கை. அதான் அந்த ரெண்டு ஹிண்ட்டு கொடுத்துருக்கான் பாரு, அதுதான் கீ. அதை பொறுமையாக நீ ஹேண்டில் பண்ணினா செஞ்சிடலாம். ஓகே, ரைட், குட். நெக்ஸ்ட்டு 17th சம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம்டா தம்பி, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் +2க்கு +1க்கு உள்ளது. ஒரு மேட்ரிக்ஸ் ஏன்னு கொடுத்துட்டு 1 -2 3 -5 கொடுத்துட்டு இந்த மேட்ரிக்ஸை பிரிக்க சொல்லியிருக்கான். சம் ஆஃப் சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேட்ரிக்ஸை பிரிக்கவான். இந்த மேட்ரிக்ஸை ரெண்டாக பிரிக்க சொல்கிறான். அப்படி ரெண்டாக பிரிக்க சொல்கிறான். சம் ஆஃப்னு சொல்கிறான், ப்ளஸில் சொல்கிறான். ஒரு மேட்ரிக்ஸ் வந்து சிமெட்ரிக்கும் இன்னொரு மேட்ரிக்ஸ் வந்து ஸ்கியூ சிமெட்ரிக்கும் அப்படின்னு சொல்கிறான். அதோடைய கூடுதலாக இதை பிரிக்க சொல்கிறான், ரெண்டாக பிரிக்க சொல்கிறான். சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ஆகும், ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்ட்டு. சரியா சொல்கிறது? அப்போ உன்னை பின்னு எடுத்துக்கிட்டோம்னா உன்னை கியூன்னு வேணால் எடுத்துக்கலாம். அப்போ இது ஏ வந்து பி + கியூன்னு கண்டுபிடிக்க போகிறேன். சரி, சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது சிமெட்ரிக்னா என்ன, ஸ்கியூ சிமெட்ரிக்னா என்ன அப்படின்னு தெரியணும். தெரியுதா சொல்கிறது? 1/2 ஏ + ஏ டிரான்ஸ்போஸ்னு அர்த்தம். இதுக்கு 1/2ன்னு போட்டு ஏ - ஏ டிரான்ஸ்போஸ்னு அர்த்தம். கண்டுபிடிச்சி ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிட வேண்டியதான், அவ்வளோதான். இதுதான் ஃபார்மேட். புரியுதா? சிம்பிளாக தெரியுதா உனக்கு? ரைட். அப்போ பின்றதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா முதல்ல ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிக்கிறோமா? அப்படின்னா தானே உனக்கு அது ரெண்டையும் பண்ண முடியும். அப்போ இதுக்கு தேவையானதை கண்டுபிடிச்சிக்கிறேன்.
வெரி குட். அவ்வளோதான். ஏ டிரான்ஸ்போஸ் ரோ பை காலத்தை சேஞ்ச் பண்ணும்போது டக்குன்னு 1 மைனஸ் 2 3 மைனஸ் 5. ஃபஸ்ட்டு பி கண்டுபிடிப்போமா? தனித்தனியாக கண்டுபிடிக்கலாம், அதில் சேர்த்து கூட கண்டுபிடிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. சரி, 1/2 முன்னாடி இருக்கட்டும். 1/2 முன்னாடி இருந்துட்டு ஏவும் ஏ ப்ளஸ் டிரான்ஸ்போஸ் இதை கண்டுபிடிக்கிறேன் இப்போ. சரி, ரெண்டு ஆட் பண்ணிடுமா? 1 + 1 என்ன ஆயிரும்? எழுத வடா தம்பி. 1 மைனஸ் 2 3 மைனஸ் 5 ஒரு மேட்ரிக்ஸு ப்ளஸ்ஸு 1 3 மைனஸ் 2 மைனஸ் 5 இது ஒரு மேட்ரிக்ஸு. ரெண்டையும் செட் ப்ராக்கெட் போட்டுக்க. 1/2 போட்டுட்டு 2 1 1 மைனஸ் 10 இதுதான் பீன்ற மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் இது சிமெட்ரிக்னு அர்த்தம். சிமெட்ரிக் சரியா? இன்னொன்று வந்து ஸ்கியூ சிமெட்ரிக். ஸ்கியூ சிமெட்ரிக் அதுக்கு என்ன அர்த்தம்னா q is equal to 1/2 ரெண்டையும் செப்பரேட் பண்ணுற மாதிரி அர்த்தம். சரியா? அப்போ என்ன வருது? 1 மைனஸ் 2 3 மைனஸ் 5 1 3 மைனஸ் 2 மைனஸ் 5 அப்படியே டேரெக்டாக கொண்டு வந்துடுறேன். மைனஸ் உள்ளதை மல்டிப்ளை பண்ணுற மாதிரி பண்ணி இமேஜினேஷன் பண்ணி எழுதிக்கிறேன். 1 மைனஸ் 1 0 மைனஸ் 2 மைனஸ் 3 மைனஸ் 5 ப்ளஸ் 2 ப்ளஸ் 5 ப்ளஸ் 5 0. கரெக்டான்னு பார்த்துக்கோ. இதுதான் இங்கே அர்த்தம். இப்போ ரெண்டையும் சேர்த்து ஏ ஈக்குவல் டு பி ப்ளஸ் கியூ ரெண்டையும் தனித்தனியாக பிரிச்சிருக்கேன்ல. அப்போ ஏ வந்து 1/2 பி 2 1 1 மைனஸ் 10 ஏஸ் ஈக்குவல் டு இதுதான் ஆன்சர். இது 3 கிராஸ்லேயும் கேட்பாங்கடா. ப்ளஸ் 1/2 ஏ மைனஸ் 0 மைனஸ் 5 5 0. அப்போ இந்த ஏன்ற மேட்ரிக்ஸை இதுதான் ஆன்சர். இந்த ஏன்ற மேட்ரிக்ஸை ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாகவும் ஒரு ஸ்கியூ சிமெட்ரிக்ஸ் மேட்ரிக்ஸாகவும் என்ன செஞ்சிட்டேன்? உடச்சிட்டேன் அப்படின்ட்டு அர்த்தம். புரியுதா சொல்கிறது? பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. என்ன வருது ஆன்சர் அப்படின்ட்டு பார்த்துக்கோ. பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்கோ. இதில் உண்மை தம்பி, இந்த ஏக்கு மேட்ரிக்ஸ் தான் 1க்கு 4க்கு போல் 1ன்னு போட்டிருக்கேன்டா. சேஞ்ச் பண்ண அப்படியே 4 இதுவும் 4 ஆயிரும். அப்போ 4 + 1 இங்கே என்ன வந்துடும்? 4 ஆயிரும். அப்போ இங்கே என்னடா தம்பி ஒரு ஆட் ஆனால் 8 ஆயிரும்டா தம்பி. அதே மாதிரி இங்கேயும் பார்த்துக்கோ, எல்லா இடத்துலையும் சேஞ்ச் ஆகும். 4 மைனஸ் 4 இது என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். இப்போ இந்த இடத்துல என்ன வந்துடும்? 8 வந்துடும். சரியா சொல்கிறது? சின்ன சேஞ்சஸ் ஆனாலும் எல்லாமே சேஞ்சஸ் ஆகும். பொறுமையாக பார்த்துக்கோ. அந்த 4 இதுக்கு நான் வந்து 1ன்னு போட்டேன் கவனிக்காமல். 8 இதுதான் ஆன்சர். புரியுதா? ஓகே, குட். கொஸ்டின் நம்பர் 18 சாரி 17ல் செகண்ட் ஒன்று இருக்கு போல. 17ல் செகண்ட் ரோமன் ஒன்று இருக்குது. இது ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கு. 3x3 ஓகேங்களா? 3 3 மைனஸ் 1 மைனஸ் 2 மைனஸ் 2 1 இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம்டா தம்பி. கேட்பாங்க பிரிக்கிறது, ஒரு மேட்ரிக்ஸை வந்து ரெண்டாக பிரிக்கிறது. -4 -5 2 இந்த மேட்ரிக்ஸை ரெண்டாக பிரிக்கணும். ஒரு மேட்ரிக்ஸ் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், ஒரு மேட்ரிக்ஸ் கியூ சிமெட்ரிக். சரியா சொல்கிறது? அதை பின்னு எடுத்துக்கோ, இதை கியூன்னு எடுத்துக்கோ. பின்றது 1/2 ஏ ப்ளஸ் ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்னு அர்த்தம். இது வந்து 1/2 ஏ மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிட்டு ஆன்சர் எடுக்க போகிறேன். 3 3 -1 -2 -2 1
-4 -5 2. ரைட். இப்போ வந்து Pன்ற மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். 1/2 என்ன இருக்குது, A + A டிரான்ஸ்போஸ் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறேன். சிம்பிளாகவே கணக்கு செய்ய போகிறேன். என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ரெண்டு அப்படியே வச்சு ஆட் பண்ண போகிறேன். சிம்பிளாக 1/2 பார்த்துக்கோ, ஏன்னா இருக்குல்ல ஆன்சர் தான். 3 + 3 6, 3 - 2 1, -1 -4 -5, -2 1, -2 -4 1 -5 -4 -4 -5 ஆடு தானே பண்ணுறோம். -5 -4 அடுத்து 2 + 2 4. இதுதான் ஃபஸ்ட்டு ஆன்சர். பிக்கு க்யூ வந்து மைனஸ் பண்ணணும். அப்போ 1/2 பொறுமையாக இது மைனஸ் உள்ளே மல்டிப்ளை பண்ணுற மாதிரி கொண்டு போகணும். டிரான்ஸ்போஸில் கொண்டு போயிட்டு தான் இமேஜினேஷன் பண்ணி மல்டிப்ளை பண்ணணும். இல்லை எழுதி செஞ்சுக்கோ. இதுக்குள்ளே மைனஸை மல்டிப்ளை பண்ணுற மாதிரி பண்ணி இமேஜினேஷன் பண்ணிவிட்டு தான் நீ செய்யணும். புரியுதா சொல்கிறது? இந்த இது செய்யலை. ரைட், மறந்துடாத. அப்போ இதுக்குள்ளே பொறுமையாக பார்த்துக்கோ. 3 இதில் மைனஸ் வரும்ல, -3 அப்போ 0 ஆயிரும். ஓகே. அடுத்து 3 இது +2 ஆயிரும். அப்போ என்ன வந்துடும், 5. அடுத்து -1 + 4 அப்போ 3. அடுத்து -2 -3 -5. அது -2 +2 0. 1 + 4 5 6. அடுத்து -4 -1 -3. அடுத்து -5 -1 -6. அடுத்து 2 -2 0. வெரி குட். இப்போ ஆன்சர் என்ன வருதுன்னு பார்த்துக்கோ புக்கில். therefore A = அந்த மேட்ரிக்ஸை P + Qன்னு பிரிக்கிறேன். சிமெட்ரிக்காகவும் ஸ்கியூ சிமெட்ரிக்காகவும் பிரிச்சிருக்கேன். இது வந்து சிமெட்ரிக் அப்படின்னு அர்த்தம். எழுதுனா எழுதிக்கிறணும். ஸ்கியூ சிமெட்ரிக்னு அர்த்தம். புரியுதா? இந்த இங்கே நோட் பண்ணியிருக்கேன்ல, அப்படியே நோட் பண்ணி கொண்டு வா. நான் எழுதுன மாதிரி எழுது, ஒன்றும் இல்லை, தெரியும் உங்களுக்கு. சரியா சொல்கிறது? அதனால் பார்த்துக்கோ. 1/2 6 1 -5 1 -4 -4 -5 -4 +4 ப்ளஸ் 1/2 ஸ்கியூ சிமெட்ரிக் 0 5 3 -5 0 6 -3 -6 0. அவ்வளோதான். இதுதான் விச் இஸ் ரிக்வயர்டு ஆன்சர். ஒரு மேட்ரிக்ஸை சிமெட்ரிக்காகவும் ஸ்கியூ சிமெட்ரிக்காகவும் பிரிக்கிறது. புரியுதா? குட். அழகா நிதானமாக செஞ்சுக்க, அவசரப்பட்டுறாத. ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட்டு 18th சம். 18th சம். ஃபைண்ட் ஏன்னு கேட்டிருக்கு. கிவன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, ஒரு மேட்ரிக்ஸோட ஏயை மல்டிப்ளை பண்ண மாதிரி ஒரு மேட்ரிக்ஸு அதோட ஏயை மல்டிப்ளை பண்ணியிருக்கு. பெருசாக வெளியே காட்டிடுறேன், அப்போ தான் உனக்கு ஆர்டர் தெரியும். டிரான்ஸ்போஸ் பண்ணியிருக்கு. ஈக்குவல்ட்டுன்னு போட்டு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கு. சரியா சொல்கிறது? ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கு. அப்போ நம்ம வந்து அதை செய்யணும். இதுக்கு என்ன கொடுத்துருக்கு? 2 -1 1 0 -3 4. அடுத்து -1 -8 -10 1 2 -5 1 2 -5 9 22 15. ரைட். ஓகே. இப்போ நம்ம யோசிக்கணும். இப்போ இதில் ஒரு மேட்ரிக்ஸ் ஆர்டரு, இந்த ஆர்டர் என்னன்னு தெரியல, இந்த ஆர்டர் தெரிஞ்சிருக்கு. இது 3x3 ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ். இதுக்கு என்ன 3x2. அப்போ இந்த 2 வந்து இங்கே ஓப்பன் ஆகும்ல, 2 கிராஸ். அப்போ 3 இங்கே வந்துருச்சு, அப்போ இங்கே 3 வரும். புரியுதான்னு பார்த்துக்கோ. அப்போ ஆர்டர் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் வந்து என்ன வந்துருச்சு? 2x3. அப்போ ஆர்டர் ஆஃப் ஏ வந்து என்ன வரும்? ஆர்டர் ஆஃப் ஏ வந்து 3x2. புரியுதா சொல்கிறது?
நம்ம ஏ கிராஸ் இதுன்னு எடுத்துக்கிறோம் போல் 2 -1 1 0 -3 4 இது நெக்ஸ்ட் ஏ டிரான்ஸ்போஸ்க்குள்ள ஆர்டரு ஏ டிரான்ஸ்போஸ்க்கு 2 கிராஸ் 3 ஏ பி சி டி இ எஃப் இதுதான் ஏ டிரான்ஸ்போஸ்க்குள்ளது. சரியா? ஈக்குவல் டு -1 -8 -10 1 2 -5 9 22 15. சரியா? ரைட். 2a minus d அடுத்து 2b minus e 2c minus f 1a plus 0 1b plus 0 1c plus 0 minus 3a plus 4d minus 3b plus 4c e அடுத்து minus 3c plus 4f equal to -1 -8 -10 1 2 -5 9 22 15. இப்போ ஈக்குவல் பண்ணோம்னா a ஈக்குவல் டு 1 b ஈக்குவல் டு 2 c ஈக்குவல் டு -5. ஓகேங்களா? ரைட். அப்போ அடுத்து என்ன கிடைக்கும்? 2a minus d ஈக்குவல் டு -1. அப்போ -d ஈக்குவல் டு -2 இன்ட்டு -2 இந்த -2 எங்கிட்ட போனால் என்ன ஆகும்? சாரி, இப்படி போட்டுருவோமா? 2 இன்ட்டு 1 ரைட். அப்போ என்ன ஆகும்? 2 minus d ஈக்குவல் டு 1. அப்போ -d ஈக்குவல் டு -1. அப்போ d ஈக்குவல் டு என்ன ஆயிடுச்சு? 1 அப்படின்னு ஆயிடுச்சு. இது ஒரு ஆன்சர். ஏற்கனவே 3 ஆன்சர் எடுத்தாச்சு. ஏபிசி டிக்கு எடுத்தாச்சு. அடுத்து 2b minus e is equal to -8 2 into 2 minus e is equal to -8. அப்போ 4 minus e is equal to -8. இப்போ minus e is equal to -12. இது அங்கிட்டு போனால் மைனஸ் ஆகும்ல, அப்போ ஆட் ஆயிரும். இப்போ மடிச்சிட்டோம்னா e equal to 12 அப்படின்னு வருது. நெக்ஸ்ட்டு பார்த்துக்கோ. நெக்ஸ்ட்டு 2c minus f is equal to -10. சரியா? 2c க்கு என்ன வருது? -5 minus f is equal to -10. 5 2s are 10 -10 minus f is equal to -10 minus f is equal to -10 plus 10. அப்போ f is equal to என்ன ஆயிடுச்சு? 0ன்னு ஆயிடுச்சு. minus f is equal to 0 0 அதெல்லாம் ஒன்று தான். therefore required matrix A transpose equal to ABCD தானே? ABCDEF equal to 1 2 -5 1 -8 ABCD 1 ஒன்றுக்கு அடுத்து சாரி ஒன்றுக்கு அடுத்து -12 சாரி +12 அடுத்து என்ன ஆயிடுச்சு? 0. இதுதான் ஏ டிரான்ஸ்போஸ். அப்போ ஏ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபைண்ட் ஏன்னு கேட்டனால ஏ வேணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்க, ரோ காலத்தை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்க. 1 12 0 விச் இஸ் ரிக்வயர்ட் மேட்ரிக்ஸ் ஏ. சரியா சொல்கிறது? ஃபைண்ட் ஏன்னு கேட்டனால ஆன்சரை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். புரியுதான்னு பார்த்துக்கோ. இந்த இடத்துல ஆர்டர் மேட்ச் பண்ணுறது தான் உனக்கு இம்பார்ட்டன்ட். இந்த 2 2 ஈக்குவலாக இருந்தால் தான் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதனால் நான் இந்த 2 எடுத்து இங்கே போட்டேன். அடுத்து அடிஷ்னலாக இந்த 3 எங்கேருந்து வந்துச்சுன்னா இங்கேருந்து வந்துச்சு. இந்த 3 ஆன்சரில் வரும்ல, அது அவ்வளோதான் கணக்கு. புரியுதான்னு பார்த்துக்கோ. வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ்.
19th sum students. 19th sum. Given, what is given? A கொடுத்துருக்கு. ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கு. 1 2 2 2 1 minus 2 x 2y கொடுத்துட்டு A transpose equal to 9i. A transpose equal to 9i அப்படின்னா xy என்னன்னு கேட்டிருக்கான். இப்போ ஃபஸ்ட்டு A transpose கண்டுபிடி. A transpose கண்டுபிடிக்கும். ரோ பை காலம் இன்டர்சேஞ்ச். 2 1 minus 2 x 2y. ரைட். இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். இது A எழுதிடுறோம். அடுத்து A transpose எழுதுகிறோம். ஈக்குவல் டு 9i. 9iனா 9 into iன்னு வருது. அப்போ 9 0 0 0 9 0 0 0 9 அப்படின்னு அர்த்தம். 9 இன்ட்டு ஐக்கு வேலை என்ன வரும்? 1 0 0 வரும். 3 cross 3 மேட்ரிக்ஸ் இது. I3ன்னு அர்த்தம். சரியா? ரைட். அப்போ 1 2 2 2 1 minus 2 x 2y. அடுத்து என்னடா தம்பி? 1 2x 2 1 2 2 minus 2y. மல்டிப்ளை பண்ணுவோம். 1 into 1 1 2 2s are 4 2 2s are 4. அடுத்து 1 2 is 2 1 2 is 2 2 2s are 4. 1 into x 2 2s are 4 plus 2 into y 2y. Next 1 2 is 2 2 2s are 4. Sorry, first ஒன்றில் ஃபஸ்ட்டு செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம். அப்போ 1 2 is 2 1 2 is 2 2 2s are 4 minus 4. பார்த்து நிதானமாக. அடுத்து என்ன ஆகும்? 2 2s are 4 1 1s are 1 2 2s are 4. அடுத்து அதே மாதிரி 2x plus 2 minus 2y. அடுத்து x plus 4 plus 2y. அடுத்து 2x plus 2 minus 2y. அடுத்து x square plus 4 plus y square equal to 9 0 0 0 9 0 0 0 9. ஓகேயா? சரி. அப்போ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ண அவசியம் இல்லை. ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கோ. எக்ஸ் ப்ளஸ் 2y ப்ளஸ் 4 is equal to 9. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2y equal to 5. இது ஒன்றாவது ஈக்குவேஷன். ரைட்டா? அடுத்தடுத்தோம்னா என்ன எடுக்கலாம்? எதை வேணால் எடுத்துக்கலாம். 2x plus 2 minus 2y is equal to 0. 2x minus 2y equal to minus 2. சரியா? இது செகண்டுன்னு வச்சுக்கோ. இதை டிவைடட் பை 2ன்னு போட்டோம்னா x minus y is equal to minus 1 3ன்னு கொடு. இதை கீழே எழுது. x minus y equal to minus 1. தேர்ட் ஈக்குவேஷன். சைன் சேஞ்ச் பண்ணு. சைன் சேஞ்ச் பண்ணுறோம்னா சப்ராக்ட் பண்ணுறோம்னு அர்த்தம். 1 minus 3. அப்போ y plus y equal to 6. y is equal to என்னது? 6ன்னு வருது. அப்போ y is equal to 6 அப்படின்னா எதாவது ஒன்றில் போடு. ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் போட்டுருமா? ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போடுறேன். x plus 2y equal to 5. எக்ஸுக்கு வந்து தெரியாது. ஒய்க்கு என்ன வருது?
தம்பி இந்த இடத்துல 2y + y 3yன்னு வரும்டா. அப்போ y = என்னடா வந்துடும், 6/3னா 2 வந்துடும்டா. நல்ல வேலை. அப்போ இங்கே ஒன்றாவது ஈக்குவேஷனில் x + 2 × 2 = 5. அப்போ x = 5 - 4. அப்போ x = 1 அப்படின்ட்டு வருது. ஒய்க்கு ஆன்சர் என்ன வருது, எக்ஸுக்கு -2, ஒய்க்கு -1 வருதா. வாட் டிஃபிகல்ட், என்ன தம்பி கவனிக்கிறது தான் மிஸ்டேக் வருது. இதையும் பாரு, கவனிக்கணும். இதையும் கம்பேர் பண்ணையில் இங்கனக்குள்ளே என்ன வரும், 0 வரும் இந்த இடத்துல. சரிங்களா சொல்கிறது. அப்போ இது இந்த சைடு போச்சுன்னா என்ன 4, -4. அப்போ அந்த ஒய்ன்ற ஆன்சரு தப்பாக வரும்ல. சரியா சொல்கிறது. ஆமாம், ஒய்ன்ற ஆன்சர் தப்பாயிருச்சுன்னா இங்கேயும் தப்பாயிரும். பார்த்துக்கோ பொறுமையா. ரைட். இப்போ ப்ளஸ் ஆயிடுச்சு. இப்போ -3 இங்கிட்ட என்ன வந்திருக்கு, 3y. அப்போ y = -1 தம்பி. அப்போ y = -1 இதில் போட்டோம்னா x - 2 = 5. x + 2y = சாரி, இந்த இடம் தப்புல. இந்த இடம் தப்புனா இங்கிட்டும் தப்பு தானே. அந்த ஈக்குவேஷன் ஃப்ரம் ஒன்றாவது ஈக்குவேஷன் அப்படின்றது x + 2y = -4 இருக்குது. ஒன்றாவது ஈக்குவேஷன் தான் இருக்குல்ல, இதுதான் ஒன்றாவது ஈக்குவேஷன். இதில் அப்ளை பண்ணையில் இங்கே என்ன இருக்குது, -4 இருக்குது. இப்போ இங்கே -4, இங்கே -4. அப்போ x = -4 + 2. அப்போ x = -2. இது ஒரு ஆன்சர். அப்போ -2 வருது, -1 வருது. புரியுதா? பார்த்துக்கோ, நிதானமாக செஞ்சுக்க. ஓகே, குட். தம்பி 20வது சம்முடா, 20. 2 சம்மு கொடுத்துருக்கு. சரியா, 20வது சம்மு. ஓகே, ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு, ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கு. வாட் வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்னு கேட்டிருக்கு. ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அதில் ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கு. 0 1 -2 -1 0 x² சாரி x³ அடுத்து 2 -3 0 கொடுத்துட்டு இது கிவன் ஏ. ஓகேங்களா, ரைட். அவன் என்ன சொல்லியிருக்கான், ஸ்கியூ சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸ்கியூ சிமெட்ரிக் அப்படின்னா ஸ்கியூ சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸ்கியூ சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லியிருக்கான். சரியா, ரைட். இப்போ என்ன அர்த்தம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறணும். ஸ்கியூ சிமெட்ரிக் அப்படின்றதுக்கு கண்டிஷன் இருக்குது. சரியா, A11 = A22 = A33 அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே என்னது, 0 அப்படின்னு சொல்லிடலாம். ஸ்கியூ சிமெட்ரிக்கு வந்து கண்டிஷன் இருக்குடா தம்பி. ஸ்கியூ சிமெட்ரிக் அப்படின்னா அவனை ஆற்று வச்சுக்கணும். ஸ்கியூ சிமெட்ரிக் அப்படின்னா A11 A22 A33 இது மூணுமே என்ன ஆயிரும்னா 0ன்னு ஆயிரும். சரியா, அதுபோல் அந்த லீடிங் டயகனலில் வர்றது, அதுபோல் என்னது, லீடிங் டயகனலில் வர்றது. சரியா சொல்கிறது. அப்போ பொறுமையாக நிதானமாக செய்யணும். ரைட்டு, லீடிங் டயகனலில் வர்றது. சரி, A = -A டிரான்ஸ்போஸ்ன்னு சொல்லலாம்டா, ஸ்கியூ சிமெட்ரிக். ஓகேயா, சரி. அப்போ ஏ இருக்குது 0 1 -2 -1 0 x³ 2 -3 0. இப்போ ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிப்போம். மைனஸ் அப்புறம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 0 1 2 அடுத்து என்னடா தம்பி, -1 0 x³ 2 -3 0. இது மைனஸால் மல்டிப்ளை பண்ணோம்னா 0 + 1 2 -1 0 + 3 + 2 -x³ 0.
இப்போ என்ன வந்துடும், தட் இஸ் எக்ஸ் கியூப்ஸ் ஈக்குவல் டு 3. இந்த இருக்கு, மேட்ச் பண்ணிக்கோ. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு போட்டோம்னா என்ன வரும் அப்படின்றத யோசிக்கணும். கியூப் ரூட் ஆஃப் 3. கியூப் ரூட் ஆஃப் 3 வெளியே எடுக்க முடியாதுல்ல, அதனால் ஸ்கொயருக்கு தான் ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும், ஆடுக்கு வராது, ஈவனுக்கு தான் வரணும். இது ஆடு தான் 90 டிகிரி கியூப், அதனால் அப்படியே கியூப் ரூட் ஆஃப் போட்டு எழுதிடு. இதுதான் இதுக்குள்ளது. இதுதான் ஃபஸ்ட்டு சம்முக்கு உள்ளது. இப்போ செகண்ட் சம் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்ட்டு பாரு. இது ஃபஸ்ட் ரோமன் லெட்ரு. இதுலேயே செகண்ட் சம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா பார்த்துக்கோ. இதுலேயே செகண்ட் சம் என்ன சொல்லியிருக்கு, ரோமன் லெட்டரில் ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கு. அது ஏன்னு வேணால் டினோட் பண்ணிக்கிறோம். ஏ 0 P3 2 Q -1 R10 R10 Q ஸ்கொயர்னு நினைக்கிறேன். பார்த்துக்கோ புக்கில் Q ஸ்கொயர் கரெக்டு. இஸ் Q சிமெட்ரிக்னு சொல்லியிருக்கா, சிமெட்ரிக்னு சொல்லியிருக்கான்னு பார்த்துக்கோ. இஸ் என்ன சொல்லியிருக்கு, இஸ் அப்படின்னு சொல்லி Q சிமெட்ரிக்கா, Q சிமெட்ரிக்னு சொல்லியிருக்கு. இஸ் Q சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ ரெண்டு கண்டிஷன் இருக்குல்ல. ஒரு கண்டிஷன் வந்து A11 A22 A33 வந்து Q சிமெட்ரிக்னா என்ன ஆயிரும், 0 ஆயிரும். அப்போ அதை எடுத்து இந்த Q ஸ்கொயரை எடுத்தோம்னா Q ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0, Q ஈக்குவல் டு என்ன வந்துருச்சு, 0. இது ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு ரெண்டாவது கண்டிஷன் என்னென்னா A ஈக்குவல் டு மைனஸ் A டிரான்ஸ்போஸ் அப்படின்னு எழுதலாம். அப்போ ஏன்றதை எழுதிட்டு 0 P3 2 Qக்கு நம்பர் எழுதிடுறேன். 0 -1 R10 மைனஸ் A டிரான்ஸ்போஸ். அப்போ A டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிக்கிறேன். முதல்ல மைனஸ் அதில் மல்டிப்ளை பண்ணி விட்ருமா. A டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சா 0 P3 2 0 -1 R10 மைனஸ் 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 ப்ளஸ்ஸு மைனஸ் A டிரான்ஸ்போஸ்னால் மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன். ஜீரோவுக்கு தேவையில்லை, இருந்தாலும் உனக்கு போட்டு காட்டியிருக்கேன், அவ்வளோதான். தேவையில்லை ஜீரோவுக்கு, வேணாம் போட்டுக்க. ஓகேயா. இப்போ P ஈக்குவல் என்ன வந்துருச்சு, -2 வந்துருச்சு. R ஈக்குவல் என்ன வந்துருச்சு, -3. ஏற்கனவே Q ஈக்குவல் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 0 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ PQ ஒரு ஆன்சர் ரெடி ஆகிடுச்சா, அவ்வளோதான். சிம்பிளாக முடிச்சிருக்கனாக்கா பொறுமையாக செஞ்சுக்கோ, சரியா. அவசரப்பட்டுறக்கூடாது, எதுவுமே நிதானம்தான் முக்கியம். ஆமாம், டக்கு டக்குன்னு சரின்னு சொல்லிவிட்டு ஆன்சரை மட்டும் வெரிஃபை பண்ணிக்க. ஆன்சரை மட்டும் வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாகிடும், சரியா. ஓகே, குட். சரி, அடுத்து 21 வாட் இஸ் கிவன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பாரு. கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லியிருக்கு. ஏன்ற மேட்ரிக்ஸு 3x3 மேட்ரிக்ஸு, சரியா. ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லியிருக்கு. ஏ அப்படின்னு கொடுத்துருக்கு. அதுக்கு ஜென்ரல் என்ன கொடுத்துருக்கு, ஏஐஜே டைமிங் ஏஐஜேன்னு கொடுத்து 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கு. ஜென்ரல் எலமெண்ட் ஒன்று, காமன் எலமெண்ட் ஒன்று கொடுத்துருக்கு. வேர் ஏஐஜே ஈக்குவல் டு I - J அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸ்டேட் வெதர் ஏ சிமெட்ரிக் ஆர் ஸ்கியூ சிமெட்ரிக் அப்படின்னு கேட்டிருக்கு. ஸ்டேட் வெதர் சிமெட்ரிக்கா ஆர் ஸ்கியூ சிமெட்ரிக்கா அப்படின்னு கேட்டிருக்கு. ஸ்கியூ சிமெட்ரிக்கா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கு. ரெண்டில் ஏதாவது ஒன்று கேட்டிருக்கு, சரியா. ரைட், வெயிட், பொறுமையாக செய்வோம். இப்போ ஏ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன். ஆர்டர் ஆஃப் ஏ வந்து என்னது, 3x3 அப்படின்னு சொல்கிறனால A11 A12 A13 நான் இருக்குல்ல, A21 A22 A23 A31 A32 A33, ஓகேங்களா. ரைட். இப்போ
ஏ அதிலே கண்டுபிடிச்சி போட்டுருவா. I மைனஸ் ஐ என்ன ஆயிடுச்சு 0. அடுத்து 1 மைனஸ் 2 மைனஸ் 1. அடுத்து 1 மைனஸ் 3 மைனஸ் 2. 2 மைனஸ் 1 1 0. 2 மைனஸ் 3 மைனஸ் 1. 3 மைனஸ் 1 2. 3 மைனஸ் 2 1. 3 மைனஸ் 3 0. டயகனல் ஃபுல்லாக 0 வருது. சரியா சொல்கிறது? அப்போ பார்த்து பொறுமையாக செஞ்சுக்க. சிமெட்ரிக் அப்படின்னா ஏ ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ்னு அர்த்தம். ஸ்கியூ சிமெட்ரிக் அப்படின்னா ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ்னு அர்த்தம் மீனிங். சரியா? எது வருது அப்படின்னு பார்த்துக்கோ. இதை நான் டிரான்ஸ்போஸ் பண்ணுறேன். டிரான்ஸ்போஸ் பண்ணோம்னா என்ன வரும் அப்படின்னு பாரு. 0 மைனஸ் 1 மைனஸ் 2 1 0 மைனஸ் 1 2 1 0ன்னு வருது. ரெண்டும் ஒன்றா வருதா? வரலை. மைனஸை வெளியில் எடுப்போம். மைனஸை வெளியில் எடுத்தோம்னா 0 மைனஸ் 1 மைனஸ் 2 1 0 மைனஸ் 1 2 1 0. இப்போ இது எங்கே ஈக்குவலாக இருக்குன்னு பாரு. இதுக்கு ஈக்குவலாக இருக்கான்னு பாரு. ஓகே. therefore A equal to minus A transpose. Therefore it is skew symmetric. Skew symmetric அப்படின்னு அர்த்தம். மேட்ரிக்ஸ் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்க. ஓகே, தேங்க்யூ. கொஸ்டின் நம்பர் 22. கொஸ்டின் நம்பர் 22. A and B two symmetric matrices இருக்கு. அப்போ AB equal to BA if only if AB is symmetric matrix அப்படின்னு சொல்லியிருக்கு. சரியா சொல்கிறது? இது வந்து தியரிட்டிக்கலாக உள்ள கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் இது. பொறுமையாக நிதானமாக படிச்சுக்கோ. A and B வந்து கொடுத்துருக்கு பாரு. கிவன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா A and B, சரியா, B two symmetric matrices கொடுத்துருக்கு. symmetric matrices அப்படின்னு கொடுத்துருக்குன்னா A equal to A டிரான்ஸ்போஸ்னு அர்த்தம். அகைன் B equal to B டிரான்ஸ்போஸ்னு அர்த்தம். B equal to B டிரான்ஸ்போஸ் அப்படின்றது மீனிங். ஏன்னா ரெண்டும் சிமெட்ரிக் அப்படின்றனால, தட் இஸ் அதாவது அப்படின்னு அர்த்தம். அந்த கண்டிஷன்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓகே, அவன் இஃப் ஒன்லி இஃப்னு சொல்லியிருக்கான். அப்போ இஃப் ஒன்லி இஃப் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏபி இஸ் சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி கிவன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா ஏபி இஸ் a symmetric matrix அப்படின்னு கொடுத்துருக்கு. மல்டிப்ளை பண்ணது. அப்போ AB ஈக்குவல் டு AB ஹோல் டிரான்ஸ்போஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? இதை பிரித்து எழுதுனா ரிவர்சல்லாம் P டிரான்ஸ்போஸ் இல்லை கீழே எழுதிட்டு வா. கீழே எழுதிட்டு வா அப்படின்னா இந்த கண்டிஷனை வச்சு இதை எழுதிட்டேன். இதுக்கு வந்து ரிவர்சல் லான்னு ஒன்று இருக்குது. ரிவர்சல் லா ஆஃப் டிரான்ஸ்போஸ். ரிவர்சல் லா ஆஃப் டிரான்ஸ்போஸ்க்கு ஒன்று இருக்குது. ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ் அப்படின்னா பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் அப்படி நம்ம 10th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க. நான் இருக்கான்னு பார்த்துக்கோ. இந்த லாவை சொல்ல மாட்டாங்க, ஆனால் ப்ரூவ் பண்ண சொல்லையில் அப்படி பண்ணுவாங்க. பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ். அப்போ பிக்கு இது வந்துடும், ஏ வந்துடும். ஏன்னா இது ரெண்டுமே ஏற்கனவே கொடுத்துருக்காங்கல்ல. ஃப்ரம் 1லேருந்து வேணால் வச்சுக்கோ. ஃப்ரம் 1லேருந்து புரியுதான்னு பார்த்துக்க. அப்போ ஏபி ஈக்குவல் டு என்ன வந்துருச்சு? பிஏ அப்படின்னு வந்துருச்சு. புரியுதான்னு பாரு. இஃப் ஒன்லி இஃப்ன்றனால நான் அதை வந்து உனக்கு ஆரோ பண்ணி எழுதியிருக்கேன். தெரியா சொல்கிறது? புரியுதா அப்படின்னு பார்த்துக்க. ஈஸி கணக்கு. ஏபி சிமெட்ரிக் அப்படின்னா ஏபி ஈக்குவல் டு ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ். இந்த பேசிக் எடுத்து செஞ்சுருக்கேன். ஆனால் இந்த ரிவர்ஸ் எல்லாம் தெரிஞ்சுன்னா செஞ்சலாம். திருப்பி மேலே கொடுத்ததை கீழே அப்ளை பண்ணியிருக்கேன். ஃப்ரம் 1லேருந்து இதை அப்ளை பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஹென்ஸ் ப்ரூவ் அப்படின்னு அர்த்தம். நிதானமாக எடுத்துக்க கணக்கை. ஓகே, குட்.
Question number 23. What is given? A and B symmetric matrix கொடுத்திருக்கு. Given A and B two symmetric matrix அப்படின்னு கொடுத்திருக்கு. matrices அப்படின்னு. சரியா? ரைட். அப்போ இதிலேருந்து உனக்கு என்ன தெரியும்? A equal to A transpose அப்படின்னு தெரியணும், சிமெட்ரிக்ன்றனால. B equal to B transpose அப்படின்னு தெரியணும், சிமெட்ரிக் அப்படின்றனால. தட் இஸ் அதாவது அப்படின்னு அர்த்தம். சரி, ரைட்டு. அடுத்து என்ன சொல்லியிருக்கான்? ஃபஸ்ட்டு ப்ரூஃபு AB ப்ளஸ் BA இஸ் ஏ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. அதாவது எப்படி வேணால் எழுதலாம் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஏ டிரான்ஸ்போஸ் ஏ ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ்னாலும் சிமெட்ரிக் தான், ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏனாலும் என்ன தான், சிமெட்ரிக் தான். புரியுதா? நீங்களும் அதே மாதிரி ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏனாலும் சரி தான், அடுத்து ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ் சொன்னாலும் சரி தான். இது ஸ்கியூ சிமெட்ரிக், இது சிமெட்ரிக், எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். சரிங்களா? மறந்துடக்கூடாது. ரைட்டு. ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு வந்து என்ன சொல்லியிருக்கான்? சிமெட்ரிக்னு சொல்லியிருக்கான். அப்போ ஏபி ப்ளஸ் பிஏ அப்படி கொடுத்துருக்கு. கொடுத்துட்டு பாய்ஸ் வந்து ஏபி ப்ளஸ் பிஏ இஸ் சிமெட்ரிக்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்குடா. இஸ் சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு. அப்போ நம்மளுக்கு டூ ப்ரூவ் தெரியும்ல. என்னது? இதாவது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னால் ஏ ஈக்குவல் ஏ டிரான்ஸ்போஸ் பி, அது அந்த மேட்ரிக்ஸையும் அது டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் ஆயிரும். அப்போ இதுக்கு வந்து சிமெட்ரிக்னு சொல்கிறனால நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா டூ ப்ரூவ் அப்படின்னு வேணால் எடுத்துக்கிறேன். டூ ப்ரூவ் அப்படின்னா என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஏபி ப்ளஸ் பிஏ இதை டிரான்ஸ்போஸ் எடுத்தோம்னா அகெயின் அதே தான் வரணும். இந்த எழுதியிருக்கோம்ல அது மாதிரி. அப்போ ஏபி ப்ளஸ் என்ன வந்துடும்? பிஏன்னு ப்ரூவ் ஆகணும். சரி, ரைட்டு. இப்போ ப்ரூவ் பண்ணுவோம். வருதான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கிறேன். ஏபி ப்ளஸ் பிஏ ஹோல் டிரான்ஸ்போஸ்னு எடுக்கிறேன். எடுத்தோம்னா ஏற்கனவே உனக்கு தெரியும் ஏ ப்ளஸ் பி ஹோல் டிரான்ஸ்போஸ் அப்படின்னா இது ஏ டிரான்ஸ்போஸ் பி டிரான்ஸ்போஸ்னு எழுதலாம். ஏ டிரான்ஸ்போஸ் பி டிரான்ஸ்போஸ் எழுதலாம். மல்டிப்ளேயில் இருந்தால் தான் ரிவர்சல்லாம் யூஸ் பண்ணணும். ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ் இருந்தால் தான் என்னது? பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ்னு எழுதணும். சரிங்களா? அப்போ இதை வந்து என்ன எழுதலாம்? ஏபி தனித்தனியாக எழுதுகிறேன். ஹோல் டிரான்ஸ்போஸ் ப்ளஸ் பிஏ ஹோல் டிரான்ஸ்போஸ் அப்படின்னு எழுதுகிறேன். ரைட். இப்போ நம்ம தனித்தனியாக இது வந்து மல்டிப்ளை ஆயிடுச்சா, ரிவர்சல்லாம் யூஸ் பண்ணுறோம். பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ், இதுக்கு ரிவர்சல்லா ஏ டிரான்ஸ்போஸ் பி டிரான்ஸ்போஸ் மாற்றி எழுதுறது. சாரி, இன்வெர்ஸ் போட்டேன் பாரு. இன்வெர்ஸுக்கு அதே தான், ரிவர்சல்லாக தான் வரும். அதை கையில் வந்துருச்சு பாரு. ஏ டிரான்ஸ்போஸ் பி டிரான்ஸ்போஸ். ஓகே. இப்போ பி டிரான்ஸ்போஸ்னால் பின்னு அர்த்தம். ஏன்னா ஃப்ரம் ஒன் அவன் கொடுத்துருந்தான். இதிலேருந்து ஃப்ரம் ஒன்லேருந்து வந்துட்டேன், யூஸ் பண்ணிக்கிறேன் இதை. சரியா சொல்கிறது? அப்போ ஏ டிரான்ஸ்போஸ்னால் ஏ தான், ப்ளஸ்ஸு ஏ டிரான்ஸ்போஸ்னால் ஏ தான், பி டிரான்ஸ்போஸ்னால் பி தான். அப்போ பாரு, டூ ப்ரூவ். இந்த ஆன்சர் வந்துருச்சு பாரு. இந்த ஆன்சர் கிடச்சிருச்சு பார்த்தியா? லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுத்துகிட்டு கொண்டு வந்துட்டேன் பாரு, ரைட் ஹேண்ட் சைடை. therefore AB plus BA is என்னது? BA, sorry, AB BA அந்த மேட்ரிக்ஸ் ஆர்டர் இருக்குல்ல, இஸ் சிமெட்ரிக் அப்படின்னு அர்த்தம். புரியுதா சொல்கிறது? ப்ரூவ் பண்ணிட்டேன். இதே மாதிரி செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கு அப்படின்னா இதே யூஸ் பண்ணி செகண்ட் கொஸ்டின் ரோமன் லெட்டரு மைனஸ் போட்டு ஸ்கியூ சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லியிருக்கான். சரியா சொல்கிறது? ஸ்கியூ சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லியிருக்கான். சரி, ரைட்டு. நான் எரேஸ் பண்ணிவிட்டு போகிறேன், பார்த்துக்க, மறந்துடாத. இந்த இடத்துல மைனஸ் போட்டிருக்கான் செகண்ட் ஒன். அப்போ நம்ம இங்கே மைனஸ் வரணும். இங்கே என்ன வரணும்? செகண்ட் ஒனுக்கு மாத்திரண்டா. ஃபஸ்ட் இல்லை வேணாமா? ஆமாம், மொத்தமாக மாற்றிடுவோம். நீ வீட்டில் அதிலே மாத்திர நினச்சிடாத. செகண்ட் ஒனுக்கு மாத்திரேன். ஃபஸ்ட் ஒன்று பார்த்துட்டில்ல? ரைட். செகண்ட் ஒன்றுக்கு அதிலே எரேஸ் பண்ணிட்டு மாத்திரேன். நெக்ஸ்ட் பேஜ் போனோம்னா மாதிரியாக இருக்கும், அதனால தான் இந்த இது யூஸ் ஆகணும் மேலே உள்ளது. சரி, செகண்ட் ஒன்று வந்து
என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ஏபி மைனஸ் பிஏ அப்படின்றது வந்து ஸ்கியூ சிமெட்ரிக்னு ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஸ்கியூ சிமெட்ரிக் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கான். சரி, அப்போ டூ ப்ரூவ் அப்படின்னா நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா ஏபி மைனஸ் பிஏக்கு ஹோல் டிரான்ஸ்போஸ் எடுத்தோம்னா, சரியா, ஹோல் டிரான்ஸ்போஸ் எடுத்தோம்னா மைனஸ் ஆஃப்னு வந்து, சரியா சொல்கிறது, ஏபி மைனஸ் பிஏன்னு வரணும். அதே தான். அப்போ ப்ரூஃப்னு எடுக்கிறேன். ஏபி மைனஸ் பிஏ ஹோல் டிரான்ஸ்போஸ் அப்படின்னா ப்ளஸுக்கு போகிற மாதிரி தான் மைனஸுக்கும் போடணும். அப்படியே எடுத்துக்கிறணும். ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ் மைனஸ் பிஏ ஹோல் டிரான்ஸ்போஸ் தனித்தனியாக. இப்போ ரிவர்சல்லாம் யூஸ் பண்ணு, மல்டிப்ளை இருக்கனால பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ். அதே மாதிரி இதுக்கு ஏ டிரான்ஸ்போஸ் பி டிரான்ஸ்போஸ் ரிவர்சல்லாம். இப்போ சிமெட்ரிக்குன்னு சொன்னனால பி ஃப்ரம் ஒன்றுலேருந்து பி இது என்னது ஏ மைனஸ் ஏ இது என்னது பி. ஓகே, இப்போ மைனஸ் வெளியே எடுத்துட்டோம்னா இது முன்னாடி வந்துடும் ஏபி மைனஸ் என்ன வந்துடும் பிஏ அப்படின்னு வந்துடும். பார்த்துக்கோ, இந்த ரைட் ஹேண்ட் சைடு ப்ரூஃப் ஆயிடுச்சு வர். ஓகே, தேர்ஃபோர் ஏபி மைனஸ் பிஏ இஸ் ஸ்கியூ சிமெட்ரிக் அப்படின்னு அர்த்தம். ஹென்ஸ் ப்ரூவ் அப்படின்னு அர்த்தம். எக்ஸசைஸில் லாஸ்ட்டு கொஸ்டின்டா தம்பி, 24 7.1ல் பேட் ப்ராப்ளம் மாதிரி இருக்குது. பார்த்துக்க. ஏ ஷாப்கீப்பர் இன் ஏ நட்ஸ் அண்டு ஸ்பைசஸ் ஆஃப் ஷாப் மேக்ஸ் கிஃப்ட் பேக்ஸ்னு கொடுத்துருக்கு. ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்கு. சரிங்களா? கேஷ்யூ நட் அடுத்த நட தம்பி இருக்குது, ஆல்மண்ட் இருக்குது, சரியா, இன்னொன்று இருக்குது, 3 பேக்கேஜ் இருக்குது. சரியா சொல்கிறது? பார்த்துக்கோ. அப்போ பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்கோ. அந்த கொஸ்டின்லடா தம்பி 3 விதமான நட்ஸ் கொடுத்துருக்கு. கேஷ்யூ நட்ஸ் ஒன்று, ரேஷனஸ் ஒன்று, ஆல்மண்ட்ஸ் ஒன்று கொடுத்துருக்கு. சரிங்களா சொல்கிறது? ரைட். அது பேக்கேஜ் மாதிரி கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு அப்படின்னு எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு பேக்கேஜில் வந்து 100 கிராம்ஸு கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு பேக்கேஜில் வந்து 100. சரியா? 100. அடுத்து 50. நெக்ஸ்ட்டு செகண்ட் பேக்கேஜிலேருந்து என்ன கொடுத்துருக்குன்னா 200. ரேஷன்ஸ் வந்து என்ன எவ்வளவு? 100. அடுத்தும் 100 ஆல்மண்ட்ஸும். நெக்ஸ்ட்டு தேர்ட் பேக்கேஜ் வந்து 250 கிராம், 250 கிராம், 150 கிராம். ஓகே, இது ஒரு மேட்ரிக்ஸாக நான் ஃபார்ம் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்துக்க. த காஸ்ட் ஆஃப் 50 grams ஆஃப் cashew nuts இஸ் ₹50. 50 grams ஆஃப் raisins இஸ் ₹10. 50 கிராமுக்கு தான் வேல்யூ கொடுத்துருக்கான். ஒவ்வொன்றுக்கும் 50 கிராம் தான் ரேட்டு கொடுத்துருக்கான். சரியா சொல்கிறது? ஆனால் இது வந்து 100 கிராம் 100 கிராம் போட்டிருக்கான். 100 கிராம் 200 கிராம் 250 கிராம் போட்டிருக்கான். ஆனால் கேஷ்யூ நட்டுக்கு, ரைசன்ஸுக்கு, ஆல்மண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே 50 கிராமுக்கு தான் கிஃப்ட் பேக்குக்கு அமௌண்ட்டு கொடுத்துருக்கான். சரியா சொல்கிறது? அப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இதை ஏன்னு கன்சிடர் பண்ணுறேன். கேபிட்டல் லெட்டரில் ஏன்றதை கேபிட்டல் லெட்டரை கன்சிடர் பண்ணுறேன். சரியா? ரைட். பார்த்து பொறுமையாக. கேஷ்யூ நட் வந்து 50 ரூபான்னு கொடுத்து 50 கிராமுக்கு தான் கொடுத்துருக்கான். அதுவும் 50 ரூபான்னு கொடுத்துருக்கான். அப்போ நான் கேஷ்யூ நட்டை வந்து நான் டிவைட் பண்ண போகிறேன்.
எதால் டிவைட் பண்ண போகிறேன் எல்லாத்தையுமே. செகண்ட் வந்து 10 ருபீஸ் கொடுத்துருக்கு, தேர்டு வந்து ஆல்மண்ட் வந்து 60 ருபீஸ் கொடுத்துருக்கு. சரியா, ரைட். ஃபஸ்ட்டு பேக்கேஜில் த காஸ்ட் ஆஃப் 50 கிராம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த மாதிரி கொடுத்துருக்கான். சரி, 1 செகண்ட். பாய்ஸ் டே தம்பி, கேர்ள்ஸ் டே. இது எல்லாமே வந்து கிராம்ஸில் உள்ளது. 50 கிராம் இது கிராம்ஸில் உள்ளது எல்லாமே கிராம்ஸு. நம்ம வந்து பாக்கெட்டுக்கு மாற்றுவோம். இதை பாக்கெட்டுக்கு மாற்றுவோம் அப்படின்னா ஒரு பாக்கெட் வந்து 50 கிராம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கனால 50ஆல் டிவைட் பண்ணால் எத்தனை பாக்கெட்டு கிடச்சிரும்ல. நான் சொல்கிற புரியுதா? இது எல்லாத்தையும் 50ஆல் டிவைட் பண்ணி இதை ஃபுல்லாக 50ஆல் டிவைட் பண்ணோம்னா சரியா, எது மாறிடும்னா பேக்கெட் நம்பர் ஆஃப் பேக்கெட்ஸாக மாறிடும். நம்பர் ஆஃப் பேக்கெட்டாக மாறிடும். அப்போ நான் இதில் டிவைட் பண்ணுறேன் 50-ஐ. அதில் எதில் இந்த ஏன்ற மேட்ரிக்ஸில் பேக்கெட்டாக மாறுது. இப்போ இது ஃபுல்லாக பேக்கெட்ஸ்னு அர்த்தம். நம்பர் ஆஃப் பேக்கெட். சரி, இது வந்து 2,000, இது 2,000, இது 1,000, இது 4,000, 2,000, 2,000, இது 5,000, 5,000, 5,000. இப்போ பாக்கெட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டேன் தம்பி. டேய் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து இதோடைய 50 கிராமுக்கு உள்ள ருப்பீஸ் காஸ்ட்டு கொடுத்துருக்கு. அதை வந்து பின்னு எடுத்துக்கிறோம். அந்த காஸ்ட்டு கொடுத்துருக்கு. காஸ்ட்டு ஆஃப் 50 கிராம் பாக்கெட்ஸுக்கு, 50 கிராம் பாக்கெட்டுக்கு. இந்த இது வந்து 2 பாக்கெட் இருக்குல்ல, பாக்கெட்டை மாற்றிட்டேன்ல. ஒரு 50 கிராம் பாக்கெட் வந்து இதுக்கு என்ன கொடுத்துருக்கு, கேஷ்யூ நட் எவ்வளோன்னு பாரு. அடுத்து ரேஷியன்ஸ் எவ்வளோன்னு பாரு. அடுத்து ஆல்மண்ட்ஸு எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டின்னா சரியா. அப்போ இதுக்கு எவ்வளோ இருக்குது, 50 ருபீஸ் ஒன்று, 10 ருபீஸ் ஒன்று, 60 ருபீஸ் ஒன்று. இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். இது வந்து இப்படி எடுத்து மல்டிப்ளை பண்ண ஏபின்னு மல்டிப்ளை பண்ண முடியாது, எனக்கு ஆர்டர் சேஞ்ச் ஆகும்ல. அதனால் பிஏன்னு சொல்லி மல்டிப்ளை பண்ணு, பிஏ அப்படின்னு சொல்லிட்டு மல்டிப்ளை பண்ணு. அப்படின்னா தான் மல்டிப்ளை பண்ண முடியும். ஆர்டர் இதாக இருக்கும். பி எடுத்துகிட்டு 50, 10, 60. நெக்ஸ்ட்டு ஏ 2, 2, 1, 4, 2, 2, 5, 5, 5. இப்போ மல்டிப்ளை பண்ணையில் பார்த்து நிதானம் மல்டிப்ளை பண்ணிக்க. 50, 50, 60. ஃபஸ்ட்டு ஒன்று என்ன வந்துடும், 100 + 20 + 60. நெக்ஸ்ட்டு வந்து 200 + 20 + 120. அடுத்து என்ன வந்துடும், 250 + 50 + 300. சரியா சொல்கிறது? அப்போ என்ன ஆகும் அப்படின்ட்டு பாரு. ஆன்சர் என்ன ஆகும்னு பார்த்துக்கோ. ஆன்சர் என்ன ஆகும் அப்படின்னா ஆட் பண்ணும் அப்படியே. 180 ஃபஸ்ட்டு, இது 340 கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோ. அடுத்து வந்து 480. இதுதான் சரியா காஸ்ட் ஆஃப் கிஃப்ட் பேக்கெட். வந்து ஒவ்வொன்றுக்கு ரேட்டு. இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்டு. சரியா, காஸ்ட் ஆஃப் கிஃப்ட் பேக் இதுக்கு பேர் தான். இதுதான் காஸ்ட் ஆஃப் கிஃப்ட் பேக். சரியா, மறந்துடாத பொறுமையாக செஞ்சுக்க. ஒரு எக்ஸசைஸ் ஃபினிஷ் ஆகுது. தேங்க்யூ, டேக் கேர்.